காலத்தில் செய்யப்படும் செயல்களே சிறப்படையும். காலத்தில் செய்யப்படும் திருமணமே பூரணமடையும். உதாரணத்துக்கு பசி வரும்போது சாப்பிட்றது தான் சிறப்பு. பசி 10 மணி நேரம் கழித்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா சாப்பிடலாம், அது சிறப்பு கிடையாது. ஒரு 10 மணி நேரம் லாங் கேப் இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதிகமாக சுரந்து வயிற்றுப்புண்ணை உருவாக்கும், உடல் பிணிகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் காலத்தில் அந்த உரிய வயது வரும்போது திருமணம் செய்யணும். அந்த காலத்தில் அதெல்லாம் சரியாக தான் பின்பற்றிட்டு வந்தாங்க. இப்போ உள்ள நவீன காலகட்டத்தில் கல்வி, வாழ்க்கையின் லட்சியம் இதுன்னு சொல்லி திருமணத்தை தள்ளிவிட்டுக்கிட்டே போகிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், வாழ்க்கையில் அதெல்லாம் ஒரு பகுதி தான். திருமணம் இல்லைன்னா ஒரு மனுஷன் பூரணம் அடைய மாட்டான். ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறைக்கு போகிறது கஷ்டம். ஏன்னா திருமணம் என்பது ஒரு உடல் தேவையாகவும் இருக்குது, உளவியல் தேவையாக இருக்குது, வாழ்க்கைக்கான துணையை எல்லாருக்கும் தேவை. ஏன்னா அந்த திருமணங்கிற ஒரு துணை தான் ஒரு மனுஷனுக்கு கடைசி வரையும் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கடைசி வரையும் ஒரு துணை தேவைப்படுது. அதான் சொல்கிறாங்களே, இருமணம் ஒரு மணம் ஆகுது தான் திருமணம். நான் நீங்கிறது அழிஞ்சு நாம்ங்கிறது அவர் சொல்லு தான் திருமணம். ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடியது. திருமணம் நடக்கும்போது தான் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு வரும். ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவைகள் உண்டாகும். சம்பாதிக்கணுங்கிற ஒரு தேவை வரும். இப்போ என்ன செய்கிறாங்க, வாழ்க்கையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னா எல்லாமே தள்ளி போகுது. அப்படிங்கும்போது குழந்தை பிறக்கிறது கஷ்டமாக போயிடுது. எதுக்கு செட்டில் ஆகின்னே சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் திருமணம் செய்யும்போது, காலம் கடந்து திருமணம் செய்யும்போது ஒரு காலகட்டத்தில் போகும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு சலிப்பு ஏற்படும். நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். ஏன்னா மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது, வாழ்க்கையை பார்க்கும்போது ஏதோ ஒரு மனதுக்குள்ளே ஒரு சோகம், ஒரு வேகம், கோபம் எல்லாம் உண்டாகும். உதாரணத்துக்கு நீங்கள் கடுமையான பசியில் இருக்கும்போது நீங்கள் நிதானத்தில் இருக்க முடியாது. உங்களுடைய எண்ணம் ஃபுல்லாக அந்த பசியிலே இருக்கும். நீங்கள் என்ன ஒரு செயல் செய்யலாம், ஒரு வேலை செய்யலாம், ஆனால் எண்ணங்கள் அந்த பசியை நோக்கி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு திருமணங்கிறது காலகாலத்தில் நடந்து பூர்ணம் அடைஞ்சால் தான் அடுத்ததை பற்றி நான் யோசிப்பான். அடுத்த சிந்தனையே அப்போ தான் அவனுக்கு வரும். சிந்தனையோடைய மூலமே அதாக தான் இருக்கும், திருமணம் நிறைவு. இப்போ பார்த்திங்கன்னா சமூகத்தில் ஒரு ஒரு தவறான விஷயங்கள் புகுத்தப்படுது. திருமணங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லித்தரப்படலை. ஏன்னா அந்த காலத்தில் அது இயல்பாகவே நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா வாழ்க்கையின் லட்சியம் ஓடி 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 திருமணங்கிறத புறந்தள்ளிடுறாங்க. திருமணங்கிற ரொம்ப முக்கியம் காலகாலத்தில் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் வலியுறுத்துகிற ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கோம். உலக அளவில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை காலி பண்ணோம்னா சமூகம் காலி ஆகிடும். இந்த குடும்பங்கிற ஒரு அமைப்பை கலைக்கிறதுக்கு நிறைய பேர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு குடும்பங்கிற ஒரு அமைப்பு சரியாக இருந்தால் தான் அந்த சமூகமும் சரியாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரு குடும்பம் நல்ல ஒரு ஆரோக்கியமான குடும்பம் ஒரு ஆரோக்கியமான சமூகத்துக்கு வழிவகுக்கும். ஒரு மனுஷன் வீட்டில் சந்தோஷம் இருக்கும்போது வேலையில் சந்தோஷம் இருக்கும், வேலை கரெக்டாக நடக்கும். எல்லாமே பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி எல்லாமே ஒரு தொடர்ச்சி தான். அதை திருமணத்தின் மூலிமா நம்ம சரி பண்ணி ஆகணும்.